எக்ஸசைஸ் 6.2ல் செகண்ட் ரோமன் லெட்டர் பார்க்க போகிறோம். அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே கான்செப்ட் தான், போன வாட்டி பண்ண மாதிரி தான். சால்வ் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன்ஸ். சால்வ் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன்ஸ். இப்போ செய்யலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏயோட வேல்யூ வந்து இதில் ஹச் வேறு இருக்குது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் x-3 ஈக்குவல் டு 8. அதே மாதிரி தான் 3ஆல் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் 3 ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன பண்ணுவீங்க? எக்ஸு அப்போ என்ன பண்ணும்? -3 + 3 ஈக்குவல் டு 8 + 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 11 இஸ் த ஆன்சர். ஏன்னா 3ஆல் ஆட் பண்ணுவோம், 3 8 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 11 கிடைக்கும். பி பாருங்கள், 3n ஈக்குவல் டு 48. நமக்கு n தான் வேணும். ஸோ 48 மல்டிப்ளிகேஷன் கீழே வரும்போது டிவிஷன் ஆயிரும். அப்போ கேன்சல் பண்ணலாமா? n விச் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? 3 டேபிளில் போகுமான்னு பாருங்கள். 16 3s 48 கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ போகும். அப்போ என்னோட வேல்யூ 16. சி சம் பாருங்கள், 7 + 4y ஈக்குவல் டு -5 தான் ஆன்சர். அப்போது என்ன பண்ணலாம்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? 7ஆல் மைனஸ் பண்ணால் இது போயிடும். அப்போ சப்ட்ராக்டிங் -7 ஆன் போத் சைட்ஸ் அப்படி போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? 7 + 4y -7 ஈக்குவல் டு -5 -7. அப்போ 4y ஈக்குவல் டு என்ன வரும்? 12 கிடைக்கும். y which is equal to -12 மல்டிப்ளிகேஷன் இங்கே வரும்போது டிவிஷன் ஆயிரும். y which is equal to என்ன வரும்? -3. அடுத்த சம் வந்து என்ன பண்ணணும்? டி சம் பார்க்க போகிறோம். டி சம் பாருங்கள், 11x - 2 ஈக்குவல் டு 20. அப்போ என்ன பண்ணணும்? ஆட் 2 ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா 2ஆல் ஆட் பண்ணும்போது இது போயிடும். ஸோ 2 ஆன் போத் சைட்ஸ் அப்படி போட்டுக்கோங்க. 11x - 2 உங்களுக்கு நல்லா புரிஞ்சிட்டுனா இதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக கூட நீங்கள் போட்டுடலாம். ஈக்குவல் டு 20 ப்ளஸ் என்ன போடணும்? 2 போடணும். அப்போ 11x ஈக்குவல் டு 22. x which is equal to 22 divided by 11, x which is equal to 2. புரிஞ்சுதா? அடுத்து ஈ சம் என்ன கொடுத்துருக்காங்க? 4 × -2 - m ஈக்குவல் டு 8. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுட்டு கொஷினை ஒன்ஸ் அகெயின் எழுதுங்க. 4 - 2 - m ஈக்குவல் டு 8. அடுத்த ஸ்டெப்பில் இதை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை உள்ளே கொடுத்து பண்ணணும். அப்போ 4 × 8 என்ன வரும்? -8 - 4m ஈக்குவல் டு 8. இப்போது இதை வந்து 8ஆல் ஆட் பண்ணலாமா? அப்போது ஆட் 8 ஆன் போத் சைட்ஸ். அது எழுதிக்கணும், கண்டிப்பாக அது எழுதணும். அப்போது -8 - 4m + 8 ஈக்குவல் டு 8 + 8. அப்போ இந்த -8 + 8 வந்து போயிடும். ஸோ -4m ஈக்குவல் டு 16. m which is equal to 16 divided by -4. m which is equal to -4 4s are 16. இதுதான் ஆன்சர். எம்மோட வேல்யூ வந்து -4. அடுத்து என்ன சம் பார்க்க போகிறோம்? எஃப் பார்க்க போகிறோம். எஃப் சம் பாருங்கள். எஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 23 ஈக்குவல் டு 5 + 3 × m + 4. இப்போது சொல்யூஷன் பாருங்கள், ஒரு தடவை எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு குழப்பாது. 5 + 3 × m + 4. இப்போது 23 அப்படி போட்டுட்டு ஈக்குவல் டு 5 ப்ளஸ் இதை உள்ள 3m. அடுத்து இதை பண்ணும்போது +3 4s 12. அடுத்து 23 ஈக்குவல் டு 5 12 பண்ணும்போது 17 + 3m. இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இங்கே பண்ணும். 17 + 3m ஈக்குவல் டு 23. அடுத்து இதை என்ன பண்ணணும்? 17ஆல் சப் பண்ணணும். அப்போ சப் -17 ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன பண்ணுவீங்க? 17 + 3m - 17 ஈக்குவல் டு 23 - 17. அப்போ 3m ஈக்குவல் டு
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே என்ன பண்ணணும், இதுலேருந்து இதை சப் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க, 23 17 இங்கேருந்து இங்கே இங்கே 1 ஆயிரும், 7 வந்து 12 11 10 9 8 7 6 ஆயிரும். அப்போ என்ன வரும், 6 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு எம்மு தான் வேணும். ஸோ எம் ஈக்குவல் டு 6/3 which is equal to 2. புரியுதா? எஃப் போட்டாச்சா? அடுத்து வந்து ஜி சம் பாருங்கள். ஜி என்ன கொடுத்துருக்காங்க, 5y மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 8 ஈக்குவல் டு 12 மைனஸ் ஒய். அப்போ என்ன பண்ணணும், சொல்யூஷன் பாருங்கள். 5y மைனஸ் 8 ஈக்குவல் டு 12 மைனஸ் ஒய் அப்படின்னா நமக்கு வேரியபிளை தானே செப்பரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். 5y மைனஸ் 8 ப்ளஸ் 12 இங்கே வந்தால் -12 மைனஸ் ஒய் இங்கே வந்தால் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ ஒய்யை மட்டும் ஆட் பண்ணால் என்ன வரும், 5y ஒரு ஒய் ஆட் பண்ணால் 6y மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 20 ஈக்குவல் டு 0. அப்போ 6y which is equal to -20 இங்கே போனால் 20. அப்போ y which is equal to 20 divided by 6. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், மேலே 1:0 வரும், கீழே 3. அப்போ 10/3 இஸ் த ஆன்சர். இப்படியே பண்ணிடலாம். இது உங்களுக்கு ஈஸி. ஏன்னா -12 இந்த பக்கம் கொண்டு வந்து -y இந்த பக்கம் +y. அப்போ ரெண்டு இது ஒன்று ஆடு, இது ஆட் பண்ணால் 20 0 1 20 = 0 -20 இங்கே வந்தால் +20 இது 6. இது ஆட் பண்ணால் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், வந்து 10/3 கிடைக்கும். அடுத்து வந்து ஹெச்எஸ்எம் ஹெச் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 3x மைனஸ் 21 ஈக்குவல் டு 19 மைனஸ் 7x. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 3x சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு 1 செகண்ட் கொஸ்டின் எழுதிக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 19 மைனஸ் 7x. அப்போது 3x மைனஸ் 21 மைனஸ் 19 ப்ளஸ் 7x. புரியுதா? இது வந்து இங்கே வரும்போது மைனஸாக செஞ்சால் மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 7x. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 8 9 10x. ஸோ 10x மைனஸ் சைன் சேமாக இருந்து ஆடு. அப்போ 1 + 9 10 0 1 இருக்கும், 3 1 40 ஈக்குவல் டு 0. அப்போது 10x மைனஸ் 40 இந்த பக்கம் ப்ளஸ் 40 x which is equal to 40 divided by 10 x which is equal to 4. அப்போது இவ்வளோதான் இந்த வீடியோ. செகண்ட் சம் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் சம் மாதிரி தான், வேரியபிளை செப்பரேட் பண்ணி நம்ம வந்து அதோட ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இவ்வளோதான் சம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், போட்டு பாருங்கள். தேங்க்யூ.